கேப்டனுடைய வலதுகரம் அணையம் முருகேசன் அவருக்கு வந்து என்னை அறிமுகம் சொல்லுகின்ற பொழுதே மாண்புமிகு முதல்வர்கள் அந்த அறிமுகம் செய்கின்ற பொழுது அந்த அளவுக்கு கேப்டனுடைய நெருக்கமாக இருந்தேன். இந்த நேரத்தில் கேப்டன் சாரை மிஸ் பண்ணுறீங்களா? இந்த களத்தில் இந்த தேர்தல் பிரச்சாரங்களின் போது தலைவர் மறைந்த பிறகு தேமுதிக அந்த கட்சி இருக்குமா இல்லையான்றதுக்குள்ள நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஆனால் எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணி அவர்கள் திமுக பொறுத்தளவு கூட்டணி தர்மம் தான் கண்டிப்பாக கடைப்பிடிப்பாங்க. பெற்றவர் நான் வந்து பொதுவாகவே ரொம்ப ஒரு சட்டமன்ற 5 வருஷம் இருக்கும்போது நான் சட்டமன்ற உறுப்பினராக நடந்து கொள்வது கிடையாது. சாதாரண மக்களோடு நெருங்கி பழகக்கூடியவன். நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட பிறகு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் பொறுப்பேற்க இருக்கின்றார் அண்ணன் அவர்களுடைய தளபதி அவர்களுடைய இதுக்காக சொல்ல நான் என்னைக்கு அழகாபுத்தூரில் முத்தமிழ் இனிப்போங்கன்னு போது ஒரு பக்கம் தலைவர் கலைஞர் அவர்களும் ஒரு பக்கம் கேப்டனுடைய போட்டா போட்டு கருப்பு சாப்பில் போட்டு வச்சுருந்தேன் இந்த ஊரில். அப்போ எனக்கு பல இடையூறு நான் பல்வேறு இதில் அனுபவித்தேன். போர்டெல்லாம் கலத்துக்கு அடிப்பாங்க, திமுக கலரில் போட்டு வச்சுருக்கேன். ஆனால் நான் அதெல்லாம் தாங்கி தைரியமாக எதிர்கொண்டேன். கட்சியில் திமுக வந்து இங்கே வளர்ச்சியில் என்னுடைய முழு பங்கு நிறையா இருக்குது. ப்ரோவோக் நேயர்களுக்கு வணக்கம். அனல் பறக்கக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 களத்தில் இருக்கும். நம்மிடையே இணைந்திருப்பது பல்லாவரம் தொகுதி திமுக கூட்டணி வேட்பாளர் தேமுதிக கட்சியை சேர்ந்த அனகேடி முருகேசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? எப்படி போயிட்டு இருக்கு சார்? நல்லா இருக்கிறேன். நல்லபடியாக தேர்தல் பிரச்சாரம் நடந்துக்கிட்டு இருக்கு சார். இப்போ பல்லாவரம் தொகுதியை பொறுத்த மட்டும் இரு கட்சிகளுமே தங்களுடைய கூட்டணி கட்சிக்கு வந்து சீட்டை ஒதுக்கி இந்த தேர்தலில் வந்து களம் காண்றாங்க. களம் எப்படி இருக்குது? மக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்கு? இந்த தொகுதியில் வந்து முதல்ல நான் மாண்புமிகு முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்தில் என்னை வேட்பாளராக அறிவித்த கழகத்துடைய பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் எங்களுடைய மதசார்பற்ற கூட்டணியிலே அங்கம் வகிக்கின்ற அனைத்து தலைவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த அளவுக்கு இந்த தொகுதியிலே நான் பரிச்சயமானவன். இந்த பகுதியில் அழகாபுத்தூரில் பல ஆண்டுகளாக நான் வசித்து வருகிறேன். அதனால் நான் பல ஆண்டுகளாக வசித்து இந்த தொகுதியின் மண்ணில் மைந்தன் முதல்ல. ஏன்னா வந்து மற்ற கட்சியுடைய வேட்பாளர் எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் எனக்கு திமுக கூட்டணியிலே வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியிலே எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதுதான் எனக்கு பெரிய பலம். திராவிட முன்னேற்ற கழகத்து தலைமையிலே கூட்டணி அமைந்து இன்றைக்கு இந்த தொகுதியை எனக்கு விட்டு கொடுத்துருக்காங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. மாண்புமிகு முதல்வருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கணும். அதுவும் சென்னைக்குள்ளே சிட்டிக்குள்ளே ஒரு தொகுதியை இன்றைக்கி ஒதுக்கியிருக்காங்கன்னா அது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு ஒதுக்கியிருக்காங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அதனால் வந்து இன்றைக்கு என்னுடன் என்னுடன் கூட்டணி கட்சியில் இருக்கின்ற தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திலே அதனுடைய பொறுப்பாளர்கள் இப்போ சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன், அதே போல் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஈகா அவர்களும், அதே போல் பகுதி கழகத்துடைய செயலாளர், ஒன்றிய செயலாளர்கள், வட்டக்கழக செயலாளர்கள், மகளிர் அனைத்து அணியை சேர்ந்தவர்களும் இன்றைக்கு தேர்தலில் சிறப்பாக பணியாற்றி எப்படியோ கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர் என்ற நிலை இல்லாமல் நம்முடைய வேட்பாளர் தான், திமுக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் தான் என்கின்ற இதை மனதில் வைத்து தீவிரமாக இன்றைக்கி வாக்கு சேகரித்து கொண்டிருக்கின்றார்கள். பல்லாவரம் தொகுதியை பொறுத்த மட்டும் சார், இந்த மக்களுக்கு நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வந்து இதை செஞ்சு கொடுப்பேன்னு ஒரு வாக்குறுதி இருக்கும் இல்லையா? இந்த தொகுதிக்கான வாக்குறுதிகள். நான் ஏற்கனவே செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினராக 2011 2016 வரைக்கும் பணியாற்றியிருக்கிறேன். அதனால் எனக்கு வந்து அனுபவங்கள் இருக்கிறது. புதுசாக நான் வந்து தேர்தலை சந்திக்கலை. நான் ஏற்கனவே தேர்தலை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினராகி என்னுடைய செங்கல்பட்டு தொகுதியில் பல திட்டங்களை நான் செய்திருக்கிறேன்.
தேர்தல் புதுசில்ல. புதுசல்ல எனக்கு. 2006ல் ஃபஸ்ட்டு தேர்தலை சந்தித்தோம். கட்சியை ஆரம்பித்த உடனே 2006ல் 200 நான் வந்து தலைமை கழகத்தினுடைய செயலாளராக பணியாற்றினேன். அது நேரத்தில் 234 தொகுதிக்கும் வேட்பாளர் நிறுத்தினோம். மாநாடு ஆரம்பித்து 6 மாதத்தில் பொது தேர்தலை சந்தித்தோம். அப்போவே நான் தேர்தலில் ஒர்க் பண்ணேன். அதுக்கு முன்னாடி மன்றமாக இருக்கும்போது இப்போ நகராட்சியில் பேரூராட்சியிலலாம் போட்டிகிட்ருக்குறோம். ஒரு முறை நான் வந்து அனகாபுத்தூர் பேரூராட்சியில் போட்டியிட்டு உதயசூரிய சின்னத்தில் போட்டியிட்டு நான் வெற்றி பெற்றேன். அதனால் எனக்கு வந்து அரசியல் பொது வாழ்க்கையில் வந்து எனக்கு அனுபவங்கள் அதிகம். நான் மன்றமாக 40 வருஷமாக அந்த ஊருக்கு 42 வருஷமாக அங்கே இருக்கிறேன்னா அதுக்கு முன்பாகவே நான் வந்து தலைவர் கேப்டனுடைய தீவிர ரசிகர், பக்தன்னு தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர் நேசித்து தான் நான் மன்றத்தில் இருந்தேன். அவர் செய்த பணிகள், உதவிகள் இன்றைக்கி எனக்கு வந்து அதே பாணியில் தான் நான் நிறைய உதவிகள் பண்ணியிருக்கிறேன். தலைவர் செய்த உதவிகள், அதே நேரத்தில் எங்களுடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளராக நான் பணியாற்றினேன். அதுக்கு பிறகு மன்றத்தில் மாநில ஆஃபீஸர் பதவியில் இருந்தேன். பல்வேறு பதவிகளை மன்றத்தில் எனக்கும் தலைவர்களுக்கும் ரொம்ப நெருக்கமான பழக்கங்கள் வழக்கங்கள், அந்த அளவுக்கு அவரோட நெருக்கின தொடர்பு. இன்றைக்கு கூட நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மரமநேரில் வேட்பாளர் அறிமுகம் செய்கின்ற பொழுது கேப்டனுடைய வலதுகரம் அணையம் முருகேசன் அவருக்கு அதே நேரத்தில் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியிருக்கிறார். அதனால் வந்து அவருக்கு வந்து என்னை அறிமுகம் சொல்லுகின்ற பொழுதே மாண்புமிகு முதல்வர்கள் அந்த அறிமுகம் செய்கின்ற பொழுது அந்த அளவுக்கு கேப்டனுடைய நெருக்கமாக இருந்தேன். எங்களுடைய கழகத்துடைய பொதுச்செயலாளர் அண்ணி அவர்கள் அவங்களோட நல்லபடியாக அவங்களுடைய அரசியல் பயணத்துக்கு நானும் அவரோட இருந்தேன். அதுக்கு பிறகு இன்றைக்கு இந்த தொகுதியை நான் வாங்கி கொடுத்ததுக்கு சாதாரண விஷயம் கிடையாது. எங்கள் அண்ணி அவர்கள் வந்து முதல்வர் அவர்களிடம் இந்த தொகுதி வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டதின் பேரில் இன்றைக்கி நான் வந்து தொகுதி போட்டியிட வாய்ப்பு கிடைச்சிது. ஏன்னா சென்னையிலே எங்களுக்கு சீட்டு கிடையாது. தேமுதிகவுக்கு சென்னை அருகில் இருக்கிறதுனால இந்த ஒரு தொகுதி கொடுத்துருக்காங்க. ஆனால் திமுக பொறுத்தளவுக்கு கூட்டணி தர்மம்னா கண்டிப்பாக கடைப்பிடிப்பாங்க. ஏன்னா நான் வந்து ஆரம்பத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் உறுப்பினர், எனக்கு தெரியும். ஆனால் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான தொகுதி இந்த தொகுதி பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் பல்வேறு திட்டங்கள் வந்து சிறப்பாக சென்றடைஞ்சிருக்கு. இந்த தொகுதியில் நிறைய வேலைகள், ரோடு தார் சாலையாக இருந்தாலும் சரி, சிமெண்ட் சாலையாக இருந்தாலும் சரி, எல்லா கட்டடங்களும் இன்றைக்கி வந்து எந்த நான் இப்போ ஓட்டு கேட்க போனேன் சார், எல்லா இடத்துலையுமே எல்லாமே வசதி, ரோடு சாலை வசதி எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை விட்டு சென்ற பணியை மீண்டும் மாண்புமிகு முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் மீதி விட்டு சென்ற பணியை நான் தொடர்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கேட்டு மக்கள் மத்தியில் இன்றைக்கி நான் வந்து தேர்தலில் நிற்கிறேன். பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கை ஏற்கனவே பல திட்டங்களை கொண்டு வந்து சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி இப்போ தேர்தல் அறிக்கையில் வந்து மக்களுக்கு சென்றடையக்கூடிய 8000 ரூபா அந்த கூப்பன், 1000 ரூபா கொடுத்த இடத்துல இப்போ 2000, இதை மாதிரி மக்களுக்காக பல திட்டங்களை இன்றைக்கு தேர்தல் அறிக்கையில் மாண்புமிகு முதல்வர் அறிவித்திருக்காங்க. அது வந்து என்னுடைய வெற்றிக்கு அது ஒரு பெரிய பலம். அதே நேரத்தில் இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பலமாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களும் சரி, என்னோடய கூட்டணி கட்சியுடைய தொண்டர்களும் இன்றைக்கு எனக்கு என்னுடைய வெற்றிக்காக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதனால் எனக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு மிக சிறப்பாக இருக்கிறது என்பதை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் சார், நீங்கள் கேப்டனின் வலதுகரம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை சொன்னீங்க. அதிலிருந்து என்னுடைய கேள்வியை தொடுக்கிறேன். இந்த நேரத்தில் கேப்டன் சாரை மிஸ் பண்ணுறீங்களா? இந்த களத்தில் இந்த தேர்தல் பிரச்சாரங்களின் போது அவர் கூட இருந்திருந்தா இன்னும் ஒரு பலமாக இருந்திருக்கும்னு மிஸ் பண்ணதுண்டா? அது அந்த மனசில் அந்த எண்ணங்கள் இருக்குது.
இன்றைக்கி வந்து தலைவர் அவர்கள் கேப்டன் அவர்கள் மறைந்த பிறகு பெரிய இழப்பு எங்களுக்கு. சாதாரண இழப்பு கிடையாது. பெரிய இழப்பு. எங்கள் இயக்கத்துக்கே பெரிய இழப்பு. எங்கள் கட்சிக்கார தொண்டனுடைய அத்தனை குடும்பத்துக்கும் பெரிய இழப்பு எங்களுக்கு. அதனால் வந்து கட்சியை அதாவது தேர்தல் நேரத்தில் தலைவர் மறைந்த பிறகு தேமுதிக அந்த கட்சி இருக்குமா இல்லையான்றக்குள்ள நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஆனால் எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணி அவர்கள் சிறப்பாக எல்லாத்தையும் கட்சி தொண்டர்களை எல்லாத்தையும் அரவணைத்து அந்த இன்றைக்கு ஒரு பலமான கட்சியாக இன்றைக்கு உருவாக்கியிருக்கின்றார்கள். ஒரு பெண்மணின்றது சாதாரணது கிடையாது. ஒரு கட்சிக்கு அரசியல் கட்சியில் பொதுச் செயலாளராக இருந்து எல்லாத்தையுமே தன்னுடைய பிள்ளைகளாகவும் சகோதரர்களாகவும் இன்றைக்கி எங்களை எல்லாத்தையும் அரவணைச்சி இன்றைக்கி எங்களுக்கு வந்து இன்றைக்கி எங்களுடைய தொகுதி எங்களுடைய தேமுதிக 10 சட்டமன்ற தொகுதி இன்றைக்கி தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு பெற்று கொடுத்துருக்காங்க. வெற்றி வாய்ப்பு எல்லா வேட்பாளர்கள்ட்டையும் கேட்கக்கூடிய அதே கேள்வி தான். இந்த தடவை உங்கள்கிட்ட கேட்கும்போது இப்போ சின்னங்களுக்கு இடையேயான போட்டி அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போது தமிழகத்தை பொறுத்த மட்டும் சில தொகுதிகளில் தான் இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் வந்திருக்கு. இப்போது முரசு சின்னம், இரட்டை இலை. உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது சார்? இப்போ ஏற்கனவே வந்து கேப்டனுடைய சின்னம் முரசு சின்னம்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதே நேரத்தில் இன்றைக்கு திமுக கூட்டணியில் இருக்கின்ற நாங்கள் திமுக கூட்டணியில் நின்னாலும் திமுக உதயசூரியன் சின்னம் தான் அப்படின்ற மனநிலை மக்கள் மத்தியில் இருந்தது தான் உண்மைதான். ஆனால் இன்றைக்கி அந்த இதெல்லாம் இன்றைக்கி பிரச்சாரம் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அனைத்து தொண்டர்களும் சரி, அனைத்து நிர்வாகிகளும் சரி, மக்கள் மத்தியிலே அண்ணன் தளபதி அவருடைய சின்னம் முரசு சின்னம், மதசார்பற்ற கூட்டணியுடைய சின்னம் முரசு சின்னம் அப்படின்றத மக்கள் மத்தியில் அவங்க பதிய வச்சுட்டாங்க. அதனால் அந்த சின்னங்கள் வந்து ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா திமுகவிலே இன்றைக்கி நாங்கள் இப்போ தான் கூட்டணி அமைக்கிறதுனால, ஏன்னா அவங்க எல்லாமே பரிட்சமான முன்னாள் இப்போ இருக்க சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கருணாநிதியும் சரி, எல்லாரும் இன்றைக்கி நகர்மன்ற உறுப்பினர் இப்போ மாமன்ற உறுப்பினர் இருக்காங்க. அதே போல் திமுக வட்டச்செயலாளர் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து உதயசூரியன் ஜெயித்தவங்க. ஆனால் அவங்க போய் ஓட்டு கேட்கும்போது உனக்கு தான்ப்பா அப்படின்றாங்க. ஆனால் அதை வந்து அவங்க தெளிவாக எடுத்து சொல்கிறாங்க. ஏம்மா இப்போ இந்த தொகுதியில் உதயசூரியன் நிற்கலை, உதயசூரியனுடைய கூட்டணி முரசு தான் நிற்கிதுன்றதை அவங்க தெளிவாக கொண்டு போகிறாங்க. அதனால் வந்து இது வந்து எங்களுக்கு சின்னம் வந்து ஒரு பெரிய இதே கிடையாது. ஆனால் ரெட்டையில் போட்டியிடுறவர் அவர் வந்து ஐஜேகே வேட்பாளர் தான், அதிமுகவுடைய வேட்பாளர் அல்ல. கூட்டணியில் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் வந்து இது வந்து இங்கே வந்து நான் வந்து இந்த தொகுதியை சேர்ந்தவன் பல ஆண்டுகளாக இங்கே இருந்து மக்கள் பிரதிநிதியாக நான் பல முறை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன்னா காரணம், தொகுதியில் இருக்கிற மக்கள் வந்து எளிதாக என்னை வந்து பார்க்கலாம், நேராக வந்து எங்களை வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு பெற்றவன். நான் வந்து பொதுவாகவே ரொம்ப ஒரு சட்டமன்ற 5 வருஷம் இருக்கும்போது நான் சட்டமன்ற உறுப்பினராக நடந்து கொள்வது கிடையாது. சாதாரண மக்களோடு நெருங்கி பழகக்கூடியவன். நிறையா வந்து உதவிகள் இன்னைக்கு கூட இந்த தொகுதிக்கு வந்து புதுசுன்றதெல்லாம் கிடையாது. போன முறை கூட நான் அந்த தொகுதியில் முரசினத்தில் நின்னேன். நாங்கள் வந்து அந்த நேரத்தில் தவறுதாக ஒரு கூட்டணி வச்சதுனால நிறையா ஓட்டுகளை பெற முடியல. இந்த தொகுதியில் நாங்கள் தனியாக நின்றுருந்தால் அன்றைக்கி வந்து கூட்டணி இல்லாமல் தனியாக இருந்தோம்னா போன 2021 தனியாக நின்றுருந்தோம்னா எங்களுக்கு இந்த தொகுதியில் கணிசமான ஓட்டு எனக்கு கிடச்சிருக்கும். கூட்டணினால் மக்கள் வந்து எங்களை ஒதுக்கிட்டாங்க. ஏன்னா அது வந்து நாங்கள் வந்து ஏற்கனவே இந்த தொகுதி தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில் இணைஞ்சிருக்கும் போது 48,500 ஓட்டு இங்கே வாங்கினோம். அதனால் வந்து இந்த தொகுதியில் வந்து எங்கள் கட்சியிலையும் பலமாக இருக்குது. ஆனால் அதை விட இந்த தொகுதி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொகுதி. சென்னையுடைய சுற்று வட்டாரம் இதில் இருக்கக்கூடிய இந்த மாவட்டங்களுடைய தொகுதிகள் எப்போவுமே திமுகவுக்கு ஃபேவரான ஒரு ரிசல்ட்டை தான் இதுவரை மக்கள் கொடுத்துருக்காங்க. ஆமாம். ஸோ எந்த அளவுக்கு இப்போ உங்களுக்கு வந்து வலு சேர்க்குது? கண்டிப்பாக வலு சேர்க்குங்க. அவங்க வந்து கண்டிப்பாக இந்த பகுதி சென்னையிலையும் சரி, சுற்றி இருக்கிற திருவள்ளூர் மாவட்டமாக இருந்தாலும் சரி, காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம்லாம் வந்து திமுகவுடைய கோட்டை தான். எல்லா தொகுதியிலுமே போன முறை ஒரே ஒரு தொகுதி மட்டும்தான், மதுராந்தகம் தொகுதியில் மட்டும்தான் தோற்றுது. மீதி எல்லா தொகுதியுமே திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெற்றது.
அதனால் இது வந்து அவங்களுடைய மெயினாக இன்றைக்கி அவர் முதல்வருடைய திட்டங்கள் வந்து இன்றைக்கி பழைய முன்னாடி போட்ட திட்டங்கள்லாம் நேரடியாக மக்களை சேர்ந்துருக்குது. அதனால் இப்போ வந்து இவங்க சொல்கிறத தேர்தல் அறிக்கை கண்டிப்பாக செய்வாங்க அப்படின்ற மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. அதனால் வந்து நாம் அந்த தொகுதி மக்களுக்கு நான் என்னென்னா, என்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொல்கிறேன்னா, இங்கே பல ஆண்டுகளாக போக்குவரத்து நெரிசல் அதிகம். குன்றத்தூர்லேருந்து பல்லாவரம் சாலை வந்து கடந்து செல்லணும்னா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. இதனால் பெரிதும் மக்கள் பாதிக்கிறாங்க. படிக்க போகிற மாணவர்கள் பாதிக்கிறாங்க, வேலைக்கு போகிற மக்கள் பாதிக்கிறாங்க, பொது ஜனங்கள் வந்து கடந்து போகிறது அவ்வளோ டிராஃபிக் ஜாம் ஆகுது. இப்போ நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய ஆட்சி, அண்ணன் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி இந்த இந்த சாலை விரிவாக்கத்துக்காக திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட பிறகு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் பொறுப்பேற்க இருக்கின்ற அண்ணன் அவர்களுடைய தளபதி அவருடைய ஆட்சியில் நிச்சயமாக இந்த விரிவாக்கத்தை சாலை விரிவாக்கத்தை உடனடியாக கொண்டு வருவேன் என்பதை உறுதியளிக்கிறேன். அதே நேரத்தில் இந்த பகுதி இந்த பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்கு கல்லூரி கிடையாது, கவர்மெண்ட்டு கல்லூரி கிடையாது. அதனால் அரசு கலை கல்லூரியை வந்து நிச்சயமாக இங்கே நான் கொண்டு வருவேன். அதேபோல் அனகாபுத்தூரில் ஒரே மேல்நிலைப்பள்ளி, அதில் பெண்கள் ஆண்கள் மாணவர்கள்லாம் படிக்கிறாங்க. அதை பெண்களுக்குன்னு தனியாக மேல்நிலைப்பள்ளி அமைச்சு கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பேன். அதே போல் இன்றைக்கி நம்முடைய முதலமைச்சர்கள் தேர்தல் அறிக்கையில் இப்போ கொடுத்துருக்காங்க. அதாவது ஏரிகளை சீர் செய்து சுற்றுலாத்தலம் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் சில ஏரிகள்லாம் இருக்குது, அதை சுத்தப்படுத்தி அதை கண்டிப்பாக பூங்காக்கள் அமைத்து அதில் வந்து சுற்றுலாத்தலமாக உருவாக்குறதுக்கு ஏற்கனவே ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று தேர்தல் அறிக்கையை கொடுத்துருக்காங்க. அதை கண்டிப்பாக நம்ம பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் கொண்டு வர்றதுக்கு கண்டிப்பாக ஆவணம் செய்வேன். அதே நேரத்தில் பட்டா கிராமத்தில் தான் இங்கே நிறைய நாங்கள்லாம் வந்து கிராமத்தில் அதிகமாக இருக்குது. அதுக்கு உடனே நடவடிக்கை எடுத்து நம்முடைய முதல்வர் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து பட்டா வழங்குறதுக்கான ஏற்பாடு செய்திருக்காங்க. அதில் குறிப்பிட்ட பட்டா கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 4,000 பேர்னால் 1,500 பட்டாவுக்கு மேலே கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே தேர்தல் தேதி அறிவித்ததுனால அதை நிப்பாட்டியிருக்காங்க. விடுபட்ட இந்த பட்டாக்களை வழங்குவதற்கு நான் கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்து நாம் வந்து அதை கேட்டு கண்டிப்பாக மீதி இருக்கிற பட்டாவை வழங்குவதற்கு ஆவணம் செய்வேன் கண்டிப்பாக. அதே இது இந்த பாலங்கள், அதாவது போக்குவரத்துக்கு இதாக இருக்கிறதுனால இப்போ ஆல்ரெடி மேம்பாலங்கள் நிறையா அமைச்சிருக்காங்க. மீண்டும் ஒரு சில இடங்களில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறதுல மேம்பாலம் அமைப்பதற்கு நான் கண்டிப்பாக கொண்டு வருவேன். அதே போல் நம்முடைய ஏற்கனவே குரோம்பேட்டை சிகிச்சை வந்து குரோம்பேட்டில் இருக்குது. அந்த இன்றைக்கி வந்து தலைமை மருத்துவமனையாக இன்றைக்கி கொண்டு வந்திருக்காங்க. மருத்துவமனையாக மட்டும்தான் இருக்குது. அந்த மருத்துவமனையில் அதாவது மெடிக்கல் கல்லூரியை கொண்டு வருவதற்கு கண்டிப்பாக நான் முயற்சி செஞ்சு கண்டிப்பாக கொண்டு வரதுக்கான வேலைகளை செய்வேன். பழைய முன்னாடி இருந்த ஜிஹெச் வந்து அது வந்து அப்படி தான் இப்போ இங்கே மாற்றி வந்ததுனால அந்த இடம் காலியான குழந்தைகளுக்கான ஹாஸ்பிட்டலை கொண்டு வர்றதுக்கான ஏற்பாடுகளை செய்வேன். அது வந்து கண்டிப்பாக அது முக்கியம். அது வேறு மகப்பேறுக்குன்னு தனியாக அந்த பழைய ஜிஹெச்சில் மகப்பேறுக்கு தனியாக குழந்தைகளுடைய ஹாஸ்பிட்டல் கண்டிப்பாக கண்டிப்பாக கொண்டு வருவேன். ஏன்னா அதுக்கு வந்து இந்த பகுதியில் இன்றைக்கி போனோம்னா நாங்கள் வந்து குழந்தைகளுக்காக சிகிச்சைக்கு கொண்டு போனோம்னா நாங்கள் எக்மோர் போக வேண்டியிருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையே இருக்கக்கூடாது என்பதை இருக்கிற பழைய கட்டிடத்தில் கண்டிப்பாக குழந்தை ஹாஸ்பிட்டலு மகப்பேறு ஆஸ்பத்திரி தனித்தனியாக கொண்டு வருவதற்கான வேலைகளை கண்டிப்பாக செய்வேன். தொல்லியல் துறையில் வந்து
நிறைய அந்த பாதிச்சிருக்காங்க. மக்கள் வந்து நிறைய வீடுகள் இடிபடுது, பாதிப்புள்ளாகிறது. நம்ம முன்னாடியே சட்டமன்ற உறுப்பினர் நான் இருக்கும்போது ஒரு பெரிய போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டம் நடத்தும்போது என்னை கைது பண்ணாங்க. மக்களுக்காக பின்னாடி நான் வந்து போராட்டம் நடத்தினேன். இந்த தொகுதியிலே இருக்கின்ற பொலிச்சலூர் பகுதியில் விமான விரிவாக்கத்துக்காக அகலப்பட்டு நிறைய வீடுகளை இழக்க வேண்டிய சூழ்நிலை, மக்கள் பாதிக்கக்கூடும் அப்படின்ற நிலை ஏற்பட்ட பொழுது, பல்வேறு கட்சி, எங்களுடைய கூட்டணி கட்சியில் இருக்கின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு மற்ற கட்சிகள்லாம் வந்து பல்வேறு போராட்டங்கள் நடத்தினாங்க. அதுக்கு பிறகு கடைசி நிமிஷத்தில் எங்களுடைய முன்னால் இருந்த பண்ருட்டியார் அவர் தலைமையில், அவர் வந்து ஆலந்தூர் தொகுதியை சார்ந்தவர்னால, அவர் தலைமையில் நான் ஒரு பெரிய உண்ணாவிரத போராட்டம் ஒரு 5000 பேரை வச்சு மிகப்பெரிய அளவுக்கு பண்ணேன். அது வந்து மிகப்பெரிய அந்த கடைசி நேரத்தில் பண்ணதில் அது ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிது. நல்ல கூட்டணி கட்சிகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு மிகப்பெரிய போராட்டம் நடத்தினாங்க. கடைசி நேரத்தில் நான் ஒரு பெரிய போராட்டம் நடத்தினேன். அதே போல் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் என்னென்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் அடிப்படை வசதிகள்லாம் நான் வந்து பல்வேறு கண்டன கூட்டம் போட்டிருக்கேன், ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறேன். பொதுவாக வாழ்க்கையிலேருந்து நம்முடைய பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்கு மட்டுமல்ல, முன்னாடி ஒருங்கிணைந்த காஞ்சிபுரம் மாவட்டமாக இருக்கின்ற பொழுது மன்றமாக இருந்த காலத்திலேருந்தே இந்த தொகுதி முழுக்க நம்முடைய செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு உட்பட்ட அனைத்து தொகுதியில் இருக்கின்ற மக்களுக்காக பல்வேறு போராட்டங்களை நடத்தியிருக்கிறேன். கைது செய்யப்பட்டிருக்கிறேன். அதனால் வந்து இது வந்து என்னுடைய பொது வாழ்க்கையில், அரசியல் வாழ்க்கையில் நான் வந்து புதுசு கிடையாது, பல ஆண்டுகளாக இருக்கிறேன். அதே நேரத்தில் திருநீர்மலையில் கோவில், ராமநாத பெருமாள் கோவில், அது வந்து மலை வந்து செங்குத்தாக இருக்கும். படிக்கட்டு வந்து நடக்கிறதுக்கு வயசானவங்களாம் ரொம்ப பாதிக்கிறாங்க. ரோப் கார் வந்து கண்டிப்பாக ரோப் கார் அமைச்சு கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக நான் முயற்சி செஞ்சு கண்டிப்பாக கொண்டு வருவேன். அதே போல் இன்றைக்கி இன்றைக்கி பல்லாவரம் கோர்ட்டு வந்து இன்றைக்கி வந்து வாடகை கட்டடத்தில் இருக்குது. அதை வந்து நிரந்தரமாக ஒரு இடத்தை தேர்வு செய்து தனியாக கட்டடம் கட்டி தரப்படுவதற்கு கண்டிப்பாக கொண்டு வருவேன். சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் அதுவும் வாடகை கட்டடத்தில் இருக்குது. அதை உடனடியாக இடத்தை தேர்வு செய்து அந்த அலுவலகத்தை, அதாவது சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸருடைய அலுவலகத்தை மாற்று இடத்திலே கொண்டு வர்றதுக்கான ஏற்பாடுகளை செய்வேன். அதே போல் மற்ற தொகுதியினுடைய பிரச்சனை, அடிப்படை வசதிக்கு எல்லாமே முழுமையாக நடந்திருக்குது. பாதாள சாக்கடை திட்டம் இன்றைக்கி எனகாபுத்தூர், பம்மல், பொலிச்சலூர் பகுதியில் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. வேலைன்னா முழுமையாக இன்றைக்கி இணைப்பு மட்டும்தான் கொடுக்கணும். அந்த அளவுக்கு இன்றைக்கி வேலைகள், பாதாள சாக்கடை திட்டம் வேலை முடிஞ்சிருக்கு. அதை இணைப்புக்கான வேலையை துரிதப்படுத்தி அந்த இணைப்புக்கான வேலைகளை நான் கண்டிப்பாக பாதாள சாக்கடை திட்டம் முழுமையாக செய்து இணைப்புக்கான வேலைகளை கண்டிப்பாக செய்து கொடுப்பேன். அது மற்றபடி இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு முக்கியமானது இதுதான். இது வந்து ஆல்ரெடி வந்து நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியிலே எல்லா பணிகளுமே சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து இன்றைக்கி இதெல்லாம் விடுபட்டதை வருகின்ற தேர்தலில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பு ஏற்கின்ற பொழுது இந்த தொகுதிக்கு இதையெல்லாம் அவர்களிடம் பேசி நிச்சயமாக மக்களுக்காக கொண்டு வருவேன் என்பதை தெரிவித்துக்கிறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ பொது வாழ்க்கையில் வந்து நிறைய உதவிகள் பண்ணியிருக்கேன். நான் வந்து அனாபத்தூரில் 6ஆவது வார்டு கவுன்சிலராக இருந்தேன். அந்த வார்டில் ஒரு குளம் இருக்கும், ஈஸ்வரன் கோயிலுக்கு மேலே ஒரு குளம். அந்த குளத்தை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணாங்க அந்த நேரத்தில். அதை தடுத்து அந்த குளத்தை பாதுகாத்தேன். நானே என்னுடைய அந்த சுற்றளவு கல் போட முன்ன போது என்னுடைய சொந்த செலவில் தான் சுற்றளவு கல் போட்டு இன்றைக்கி அந்த குளம் இருக்குன்னா அது வந்து நான் தான், என்னுடையது தான். நான் வந்து பேரூராட்சி மன்றத்தினுடைய உறுப்பினர். அதே போல் நம்ம மசூதி அருகில் இருக்கின்ற கணினி நகரில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு கிணறு, பழைய கிணறு. அந்த கிணத்தை வந்து யாருமே பொதுமக்கள் பயன்பாட்டில் இல்லை. அந்த நேரத்தில் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஆக்கிரமிப்பு பண்ணிக்கின்ற பொழுது அந்த குளத்தை மீட்டு இன்றைக்கி பூங்கா அமைச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் நான் எந்த ஒரு எதிர்பார்ப்பாமல் மக்களுக்காக அன்றைக்கி போட்ட காங்கிரீட் ரோடு இன்னும் இருக்குது. சிமெண்ட் ரோடு வந்து அப்போ வந்த புதுசு, அதனால் அந்த வார்டில் போட்டோம்.
இன்றைக்கி அந்த ரோடு இன்றைக்கும் பேர் சொல்கிற மாதிரி இன்றைக்கி இத்தனை ஆண்டுகள் ஆகுது. இன்றைக்கும் அது அந்த சிமெண்ட் சாலை இருக்குன்னா அதுக்கு காரணம் நம்ம வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. மக்கள் மத்தியில் எனக்குன்னு ஒரு இன்றைக்கி ஒரு பொறுப்பு இருக்குது. காரணம் அந்த ஏன்னா நம்ம அந்த தொகுதி செஞ்சதை சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. இருந்தாலும் நான் செய்ததை சொல்கிறேன். இன்றைக்கி அந்த அது இன்றைக்கி அனைத்து கட்டடங்களும் ரேஷன் கடையாக இருக்கட்டும், பல கட்டடங்கள் வந்து வாடகையில் அந்த செங்கல்பட்டு தொகுதியில் எல்லாமே கட்டடம் கட்டி கொடுத்தேன். அத்தனை நகரத்துலேயும் சரி, ஊராட்சியிலும் சரி, எல்லா இடத்துலையுமே என்னுடைய ஃபண்டில் நிறையா ரோடு வசதி சரி, அரசு அதாவது ஆரம்ப சுகாதார கட்டடம். அதே நேரத்தில் இன்றைக்கி எம்ஆர்ஐ ஸ்கேன் செங்கல்பட்டு வந்து பெரிய ஆஸ்பத்திரி. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் எல்லா இடத்துலையுமே ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா முதல்ல செங்கல்பட்டு தான் கூட்டு போவாங்க. விழுப்புரத்துக்கு முன்னாடி, செங்கல்பட்டுக்கு முன்னாடி ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா நேராக செங்கல்பட்டு தான் கொண்டு வருவாங்க. இந்த பக்கம் வந்தவாசிலேருந்து கூப்பிட்டு வருவாங்க. ஃபஸ்ட் எய்டு தான் பார்க்க முடியும். எம்ஆர்ஐ ஸ்கேன் இருக்குன்னா சென்னைக்கு தான் வரணும். அந்த காலகட்டத்தில் நான் வந்து சட்டமன்றத்தில் பேசி எம்ஆர்ஐ ஸ்கேன் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தேன். அதிக கட்டணமும் கொண்டு வந்தேன். அதே போல் இந்த யானைக்கால் நோய்க்கு ஒரு ஹாஸ்பிட்டல், தனி ஆஸ்பத்திரி எங்கேயும் இருக்காது. இன்றைக்கி செங்கல்பட்டில் ஒரு பெரிய கட்டடம் கட்டி அதை இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்தேன். இதை மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பணிகள் வந்து அந்த தொகுதிக்கு செஞ்சுருக்கிறேன். அதை விட அந்த மாதிரி இந்த தொகுதிக்கு என்னென்ன மக்கள் பார்த்திங்கன்னா குடிநீர் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. குடிநீருக்கு இன்றைக்கி அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அந்த குடிநீர் தண்ணீர் சேகரிக்கிறதுக்காக ஒவ்வொரு வீட்லேயும் வந்து இது பண்ணால் அதை வந்து கொண்டு வந்தாங்க, அதை அப்படியே விட்டுட்டாங்க. இது வந்து நடைமுறைப்படுத்தினா கண்டிப்பாக குடிநீர் பிரச்சனை அந்த வீட்டில் குடிநீர் பிரச்சனை தீரும். மற்றபடி அடிப்படை வசதிகள் வந்து இதில் வந்து முழுமையாக இருப்பேன். எந்த நேரத்துலையும் என்னை சந்திக்கலாம். இதுதான் உண்மை, யதார்த்தம் உண்மை. எந்த நேரத்தில் ஃபோன் பண்ணாலும் நைட்டு என்னென்னாலும் நான் எடுத்து பேசுவேன். அந்த நேரத்தில் பாதிப்புன்னா நான் வந்து அடுத்த நிமிஷம் நேரடியாக போயிடுவேன். நான் ஒருத்தர் மாதிரி ஃபோன் பண்ணி ஸ்டேஷனுக்காகவும் ஹாஸ்பிட்டலுக்காக நான் வந்து ஃபோனில் பேச மாட்டேன். அடுத்த நேரத்தில் போய் நான் நிற்பேன். இதுதான் என்னுடைய சுபாவமே அதான். இங்கே உள்ள மக்களுக்கு தெரியும். எங்கே போனாலும் எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் முருகேசன் வெளியில் வந்து என்னென்னு பேசுவார், கேட்பார், உடனே செஞ்சு கொடுப்பாரு. நைட்டு எந்த நேரத்தில் போகலாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இது. அதுவும் போக இந்த தொகுதியிலே நான் வசிக்கின்றதுனால இந்த தொகுதி மக்கள் வந்து எந்த நேரத்துலையும் என்னை சந்திக்கலாம். இந்த பகுதியில் எல்லாருமே எல்லாத்துக்குமே இன்றைக்கி ஆரம்ப காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அனாபத்தில் இருக்கின்ற மக்கள்லாம் என்னுடைய நான் சார்ந்த திமுகவை இந்த ஊரில் பலப்படுத்தினதில் நானும் ஒருத்தன். என்னுடைய அண்ணன் பாண்டியன் அவர் வந்து பேராட்சி மன்ற தலைவராக்கினதில் நான் 6வது வார்டில் கவுன்சிலராக நின்றேன். அந்த நேரத்தில் அவரை ஒரு தலைவர் ஆக்கணும் அப்படின்ற இந்த ஊரில் பொறுத்தளவுக்கு அதிமுகவுடைய கோட்டை அனகாபுத்தூர் நேரத்தில் எங்கள் இதில் வந்து 4 திராவிட முன்னேற்ற கழகம் 4 பொறுப்பாளர்கள் மட்டும்தான். அதிமுக கோட்டைன காரணம் வந்து இவர் அனகாபுத்தூர் ராமலிங்கம் அங்கே இருக்கிறனால நேரடியாக எம்ஜிஆருடைய தொடர்பு கிடைச்சிது. இங்கே வசிக்கின்ற அதிமுக சேர்ந்ததுனால கட்சியை பலமாகிட்டாங்க. நான் இதுக்காக சொல்ல, நான் என்றைக்கு அனகாபுத்தூரில் முத்தமிழ் இனிப்போங்கன்னும் போது ஒரு பக்கம் தலைவர் கலைஞர்களும் ஒரு பக்கம் கேப்டனுடைய போட்டோ போட்டு திமுக கருப்பு சாப்பில் போர்டு வச்சுருந்தேன் இந்த ஊரில். அப்போ எனக்கு பழைய இடையூறு இந்த ஊரில் இந்த அதிமுக சேர்ந்த பழைய இடையூறு. ஏன்னா அவங்க ஆளுங்கட்சியில் அப்போ ரொம்ப தீவிரமாக எம்ஜிஆர் இருக்கிறனால அப்போ ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க. நான் பல்வேறு இதில் இப்போ அனுபவித்தேன். போர்டெல்லாம் கலத்துக்கு அடிப்பாங்க. திமுக கலரில் போட்டு வச்சுருக்க, ஒரு பக்கம் கலைஞர் ஒரு பக்கமாக கேப்டன் போட்டோ வச்சுருக்கேன், போட்டோ எடுன்னு சொல்லிவிட பல பிரச்சனை பண்ணாங்க. ஆனால் நான் அதையெல்லாம் தாங்கி தைரியமாக எதிர்கொண்டேன். கட்சியில் திமுக வந்து இங்கே வளர்ச்சியில் என்னுடைய முழு பங்கு நிறையா இருக்குது. அது எங்களுடைய சகோதரர்களுக்கு எல்லாத்தையும் தெரியும். இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியுமே இல்லை, பழைய ஆளுகளுக்கு தெரியும். அதனால் வந்து இந்த ஊரை அப்படியே மாற்றி திமுக அப்படின்ற ஒரு நிலைப்பாடை கொண்டு வந்து ஒரு பேரூராட்சி மன்றத்துடைய தலைவராக சாதாரண ஆள், கஷ்டப்பட்டவர், அவரை தலைவராக்கிறதுல என்னுடைய முழு பங்கு. அவங்களாம் வந்து அரசியல் கொண்டு வந்தது நான் தான். அந்தளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் எனக்கு இணக்கமான இது உண்டு. அதுக்கு பிறகு தலைவர் கேப்டன் அவர்கள் அந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைவர் கலைஞரை தலைவராக ஏற்று
ஒரு தமிழ் பற்றாளர் என்ற முறையில் தலைவர் கலைஞரை ஏற்று மனதில் அந்த நேரத்தில் திமுக பற்றாளர் என்னுடைய தலைவர் கேப்டன். அதனால் நாங்களும் திமுகவில் தீவிரமாக அன்னைக்கு பணியாற்றி கொண்டிருந்தோம். அதுக்கு பிறகு கட்சி ஆரம்பித்தோம். அந்த மாதிரி அப்படியே மாறிச்சு. இருந்தாலும் நம்ம வந்து ஆரம்பத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதில் சாதாரணம் கிடையாது. அதே போல் தான் இன்றைக்கி எனக்கு இந்த வாய்ப்பு நிச்சயமாக நம்முடைய கழகத்துடைய தலைவர் மாண்புமிகு முதல்வர் தளபதி அவர்கள் இன்றைக்கி இந்த தொகுதியில் வேட்பாளரை நிறுத்தியிருக்காங்கன்னா சாதாரணமாக கிடைக்காது, சாதாரணமாக இல்லை. இருந்தாலும் கூட்டணி தர்மம்னா திமுக கிட்ட தான் கற்றுக்கணும். அது யாரை வேட்பாளரை நிறுத்தினாலும் சரி, அவங்க வந்து வேட்பாளர் அன்றைக்கி அவங்களை ஜெயிக்கிற வச்சா தான் அவங்களுக்கு ஒரு பேருன்றதால உண்மையும் விசுவாசமாகவும் வேலை செய்கிறாங்க. அதில் அது வந்து பெரிய எனக்கு பலம், எனக்கு வந்து பெரிய பலம் அது. அதனால் அந்த பலம் வந்து இன்றைக்கி திமுகவில் பகுதி செயலாளர் இருக்கிறவங்க அத்தனை பேருமே சாதாரண உழைப்பு கிடையாது. மாமன்ற உறுப்பினர்கள் பாதி அவங்களுடைய உழைப்பு சாதாரண உழைப்பு கிடையாது. இன்றைக்கி ஒரு தொகுதி ஒரு வார்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க லிஸ்ட்டு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே எங்களுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் அமைச்சர் அண்ணன் தாமு அன்பரசனுடைய வழிகாட்டுதலின் பேரில் எல்லா இடத்துலையுமே PL2 இந்த கட்சியில் இது அப்படியே லிஸ்ட்டு கையில் வச்சுருக்காங்க. இது வந்து தேர்தல் ஆரம்பித்த முன்பாகவே அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் எனக்கு வந்து இன்றைக்கி பிரச்சாரத்துக்கு சென்று போகிற இடத்துலலாம் இன்றைக்கி அவங்க நிற்கிற அவங்க ஆரவாரம், அவங்களுடைய செயல்பாடு உண்மையிலே எனக்கு என்னால் அந்த அளவுக்கு ஒரு இதாக இருக்குன்னா கட்சி அந்த அளவுக்கு வெறி பிடிச்ச மாதிரி பேசுகிறாங்க ஒவ்வொருத்தரும். அவங்க வந்து அவங்க சின்னமே நின்ன மாதிரி, அதாவது உதயசூரியன் சின்னமே இந்த தொகுதியில் இருக்கிற மாதிரி அவங்க எல்லாருடைய மனசுலையும் முரசு முரசு முரசுன்னு அந்த வார்த்தை தான் வருது. அந்த அளவுக்கு இன்றைக்கி தேர்தல் பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த தேர்தலில் பணியாற்றி அவங்க செய்கிற பணி எனக்கு வந்து நிச்சயமாக இந்த தொகுதியில் மிகப்பெரிய வெற்றியை தேடி தரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தொகுதியில் வந்து விளையாட்டு மைதானன்றது ஸ்டேடியம் கிடையாது. அதை இன்னும் இளைஞர்களுக்காக கண்டிப்பாக விளையாட்டு பயிற்சிக்காக ஊக்கப்படுத்துகின்ற அண்மை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விளையாட்டுத்துறைக்கு ஊக்கப்படுத்துகின்ற வகையில் அனைத்து தொகுதியிலுமே விளையாட்டு திடல் அமைச்சிருக்காங்க. அதனால் வந்து இந்த பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் இடத்தை தேர்வு செய்து விளையாட்டு திடல் அமைக்கிறதுக்கு கண்டிப்பாக ஆவணம் செய்வேன். அதே போல் தூரத்தில் இப்போ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம பல்லாவரத்தில் மினி பஸ்ஸு இல்லைன்னு சொல்லி நான் போன இடத்துல கோரிக்கை வச்சாங்க. அது ஏர்போர்ட்லேருந்து கீழ்கட்டில் வரைக்கும் அஸ்தாபுரம் வரைக்கும் அந்த மினி பஸ் விட்றதுக்கான கண்டிப்பாக கொண்டு வர்றதுக்கான ஆவணம் செய்வேன். அதே மாதிரி குப்பை கிடங்கு இங்கே பார்த்திங்கன்னா அன்றைக்கி அது கிடங்குன்னா இன்றைக்கி இந்த பகுதியில் அங்கங்கே ஒரு இடத்த தேர்வு செய்து கொட்டுறாங்க, அங்கேருந்து கொண்டு போய் வாரி வழங்குறாங்க. அது நிரந்தரமான குப்பை கிடங்கு அமைப்பதற்கு இந்த தொகுதியில் இருக்கின்ற கழிவெல்லாம் கொண்டு போய் கட்டுறதுக்கு நிரந்தரமான ஒரு இடத்த தேர்வு செய்து அதுக்கான வழியை நான் கொண்டு வருவேன். அதே மாதிரி இப்போ எல்லாத்துலேயும் CCTV கேமரா வந்து முக்கியம். எல்லா இடத்துலையுமே பரவலாக இருக்குது, பரவலாக போட்டிருக்காங்க. இருந்தாலும் மீதி பொதுமக்கள் பாதுகாப்புக்காக இந்த சில இடங்களில் போகிற இடத்துல சொன்னாங்க, மக்கள் வாக்கு சேகரிக்கும் போது சொன்னாங்க, இந்த CCTV கேமரா இருந்தால் இன்னும் பாதுகாப்பாக இருக்குன்னு சொன்னாங்க. அனைத்து இடங்களும் மக்களுக்காக மக்கள் வந்து போக்குவரத்து உள்ள இடம் பாதிக்கப்படக்கூடிய உடனடியாக அதை கண்டுபிடிக்கக்கூடிய இன்றைக்கி அது CCTV கேமரானா ஒரு காவல்துறை அதிகாரி அங்கே இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மக்கள் எதிர்பார்க்கணும். அதனால் வந்து CCTV கேமரா அனைத்து இடத்துலையும் பொதுமக்கள் கூடுற இடத்துலையும் சரி மற்ற இடங்களில் CCTV கேமரா வைக்கிறதுக்கு கண்டிப்பாக அதை கொண்டு வருவேன், கண்டிப்பாக வைப்பேன் என்பதை உறுதி சொல்கிறேன். அதாவது நான் வந்து ஆரம்பத்திலே இலவச திருமணம் மன்றமாக இருக்கும்போது கடந்த 35 வருஷம் முன்னாடியே இலவச திருமணன்றது முதல்ல தமிழ்நாட்டிலே இலவச திருமணத்தை கொண்டு நடத்தியது நான் தான். தலைவர் கேப்டன் அவர்களும் எங்களுடைய அன்னியார் அவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் அந்த திருமணத்தில் இலவச திருமணத்தில் கலந்துக்கிட்டாங்க. அப்போ அரசியல் கட்சியில் மற்ற யாருமே அந்த இலவச திருமணத்தை செஞ்சது கிடையாது.
இலவச திருமணம்னா முதல்ல நான் தான் ஆரம்பித்தேன். அந்த நேரத்தில் ஒரு குடும்பத்தில் திருமணத்துக்கு என்ன செய்வாங்க, சீர்வரிசை செய்வாங்களோ அத்தனை சீர்வரிசையும் செய்து மணமக்களுக்கு அந்த நேரத்தில் நகை கம்மி விலை, அதனால் ஆளுக்கு ஒரு சரம் மோதிரத்தை போட்டு தாலியே ஒரு சவரத்தில் தாலி எடுத்து கொடுத்து கட்டில், பீரோ மற்ற எல்லா உதவிகளையும் ஒரு திருமணத்தில் அவங்க செய்கிறாங்களோ அந்த செஞ்சு தலைவர் அவர்களும் அந்நியார் அவர்களும் அந்த தாலி எடுத்து கொடுத்தாங்க. அது அதுக்கு பிறகு மாவட்டம் முழுவதும் நாங்கள் குறைஞ்சது அந்நியார்களை வைத்து அப்பொழுது கட்சியில் முக்கியமான நிர்வாகிகளை வச்சு எப்படி ஒரு 200 பேருக்கு மேலே நான் சொந்த செலவில் திருமணத்தை நடத்தி வச்சேன். அதே நேரத்தில் சீமந்தம், இந்த சீமந்த நிகழ்வுகள் நான் தான் கொண்டு வந்தேன். அந்த சீமந்த நிகழ்ச்சியும் முதல்ல இன்றைக்கி அரசு அதை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் தனிப்பட்ட மன்றம் கட்சி ஆரம்பித்தப்போ தான் அது பிறகு தான் அந்த சீமந்தத்தை நிகழ்ச்சியை கொண்டு வந்தேன். இங்கே அனகாபுத்தூரில் தான் அந்த நிகழ்ச்சியை நடத்தினேன். 50 பேருக்கு சீமந்தம் வளைகாப்பு நிகழ்ச்சி. அந்த வளைகாப்பு நிகழ்ச்சியை நான் முதல்ல பண்ருட்டியாரை வச்சு அதை பண்ணேன். அன்றைக்கி 50 பேருக்கு 50 ஜோடிகளுக்கு அந்த வளைகாப்பு நிகழ்ச்சி பண்ணதில் எல்லாத்துக்குமே பட்டு வேஷ்டி, பட்டு புடவை கொடுத்து, அதே இதில் பேர்கால செலவுக்காக ஒவ்வொருத்தருக்கும் 3000 ரூபா கொடுத்தேன். பேர்கால செலவுக்கு அதை முதல்ல ஆரம்பித்தது நான் தான். அதனால் மக்களுக்காக நிறைய உதவிகள், கேப்டன் அவர்கள் செய்த உதவிகளை அனைத்தும் நான் பெற்றுக் கொடுத்துருக்குறேன். இந்த தொகுதிக்கு மட்டுமல்ல, மாவட்டம் முழுக்க நான் அவர் செய்த உதவிகள் அதிகமாக செஞ்சுருக்காரு. அந்த உதவிகள் எல்லாமே அதுவும் அதிகமாக பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் வசிக்கின்ற மாணவர்களுக்கு தலைவர் கேப்டன் அவர்கள் செய்த உதவி நிறைய பேருக்கு படிக்க வச்சுருக்கேன். அவர் கொடுத்த பணத்தில் இன்றைக்கி நிறைய பேர் அதிகாரியாக வேலை செய்கிறாங்க. அதனால் நான் ஆரம்பத்துலேருந்து பொதுவாக உதவிகள் செய்ததில் நிறைய உதவி பண்ணியிருக்கிறேன். யார் கேட்டாலும், எந்த நேரத்தில் உதவி கேட்டாலும் நான் செய்கிறது தயங்கிறதே கிடையாது. இப்போ நான் என்னுடைய சொந்த செலவுலேயே நிறைய பேருக்கு படிக்கிறதுக்கு உதவி செஞ்சுருக்கேன். காலேஜில் படிக்கிற மாணவர்கள் முதற்கொண்டு பல்வேறு உதவிகளை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த உள்ள உதவிகள் இது நம்ம தையல் மிஷினாக இருந்தாலும் சரி, நிறையா உதவி தாய்மார்களுக்கு தையல் இயந்திரம், ஊனமுற்றவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வண்டி, அதே மாதிரி அயன் கடை வச்சுருக்காங்க பாருங்கள், லாண்ட்ரி கடை, அவங்களுக்கு அயன் பாக்ஸு, இதை மாதிரி நிறைய உதவிகள் எங்கள் வீட்டில் நிறையா கேப்டன் தான் அதை ஆரம்பித்து வச்சாங்க. நான் இப்போ அதை தொடர்ந்து இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். படிப்புக்கு நிறைய வருஷத்துக்கு எப்படி இன்றைக்கி என்னுடைய நான் படிப்புக்கு மட்டும் மாதம் வருஷத்தில் இன்றைக்கி என்னுடைய காலேஜில் படிக்கிற பசங்களுக்கு பிள்ளைகள் முதற்கொண்டு இன்றைக்கி படிக்கிற மாணவர்கள் உட்பட காலேஜில் படிக்கிறவங்களும் இன்றைக்கி மாதம் வருஷத்துக்கு நான் 2 லட்ச ரூபா இன்றைக்கி உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நிறைய உதவிகள் சொல்கிறது நான் கேட்டால் யாருன்னா திருமணத்துக்கு உதவி, அதே மாதிரி நிறைய உதவிகள் நான் செய்துக்கிட்டு இருக்கிறனால பொது வாழ்க்கையில் எனக்கு மக்களுக்காக நிறைய பண்ணியிருக்கிறேன். இது இந்த பகுதியை சார்ந்தவர்களுக்கு, அனகாபுத்தூர் பகுதி தொகுதியை சார்ந்தவர்களுக்கு நல்லாக தெரியும். அறிமுகமாக நல்லா செய்வார். அணைய முருகேசன் என்னோடய அடைமொழி அந்த அணைய முருகேசன்றது தான் பெரிய அடைமொழியை. தெரியாதவர் கூட அனகாபுத்தூர் முருகேசன், அணைய முருகேசன்னா தெரிகிற அளவுக்கு இன்றைக்கி மக்கள் மத்தியில் பேசப்படுகிற அளவுக்கு இருக்குது. அதனால் இதெல்லாம் செய்த காரியங்கள்லாம் எனக்கு நம்முடைய மீண்டும் மாண்புமிகு முதல்வர் தளபதி அண்ணாவுடைய ஆட்சி அமைக்கின்ற போது மற்ற பணிகள், விட்டு சென்ற பணிகள், இன்றைக்கி இந்த தொகுதியிலே அங்கங்கே விட்டு சென்ற பணிகளை மீண்டும் தொடர்வதற்காக மாண்புமிகு முதல்வரிடம் பெற்று நிச்சயமாக இந்த தொகுதி மக்களுக்கு சேவை செய்வேன். கூப்பிட்ட நேரத்தில் நேரடியாக மக்களை சந்திப்பேன். மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், கட்டமைப்பை கண்டிப்பாக உருவாக்குவேன் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். கடுமையான பணிச்சுமை, அதே நேரத்தில் பிரச்சாரம், இந்த ரொம்ப நெருக்கடியான நேரத்தில் நேரம் ஒதுக்கி எங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. எங்களுடைய ப்ரோ குழுமம் சார்பாக உங்களுடைய தேர்தலில் நீங்கள் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக எங்களுடைய வாழ்த்து.